இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாடு வந்து நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் யூடியூப் சேனலில் நான் பார்க்குறேன். இதை வந்து குங்ஃபு மாஸ்டர்களாக அதை பண்ணுவாங்க. இது பண்ணும்போது ஒரு சில தவறுகளும் இருக்குது. அதை அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. நான் இருந்தாலும் எனக்கு அது தெரிஞ்சதாலும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஸ்வாடு, அதாவது இது பிரைடு ஸ்வாடு, அதாவது ப்ரௌடு ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வாடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து சோய் 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 அப்படின்னு சத்தம் போடக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வெப்பன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த வெப்பன்ஸோட சவுண்டு தான் பட்டம் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணுறேன். இப்படி இருக்குன்னா என்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாய் சாய் சாய்ன்னு இந்த ஸ்வாடில் வந்து குத்தவே முடியாது. இது எப்படி குத்த முடியும்? இது வந்து அறுக்கிறது மட்டும்தான் இருக்கும். தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா குங்ஃபுவை இப்போ தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அங்கங்கே சில மாஸ்டர்கள், திறமையான மாஸ்டர்கள். இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரியுது குங்ஃபு கலையை பற்றி. இந்த மாதிரி டைமில் போய் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு சாய் சாய் சாய்னா கற்றுக்க வர அந்த 10 பேரும் கற்றுக்க மாட்டாங்க. சரியா? தப்பாக சரியாக பண்ணுறீங்க. சரியான விஷயத்த சரியாக பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லி இதை பண்ணார். ஸோ கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நான் தெளிவுபடுத்துகிறேன். பாருங்கள், ஸ்வாடு வந்து பொசிஷன் அப்படி வரும். எப்படி அப்படி வரும். அப்படின்னா வெளியில் லாக்கு, இப்போ ரைட் சைடு ஷோல்ட்ரு, லெஃப்ட் சைடு ஷோல்ட்ரு கொண்டு வந்து இந்த ஹேண்ட்ஸை பிளாக் பண்ணி அப்படி எடுத்து இப்படி வரணும். இது வந்து பேசிக். அதாவது மணிக்கு